பாவக்காய் இப்படி கடிச்சு சாப்பிட்ற குழந்தைய நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாவக்காய் கடிச்சு சாப்பிட்டு எனக்கும் பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதான்னு இந்த குழந்தை சாப்பிடுறத பார்த்துட்டு அவங்க அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வ குழந்தைய பார்த்ததே இல்லையே. பொதுவாவே பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாவக்காய் டேஸ்ட் பலருக்கும் பிடிக்காதுங்க. ரொம்பவே கசப்பா இருக்கும். என்னதான் வறுத்து கொடுத்தாலும் தொக்கா பண்ணி கொடுத்தாலும் சமைச்சதை சாப்பிடுறதுக்கே நமக்கு கொஞ்சம் கசக்கும். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை பச்சை பாவக்காய ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. வாவ், பாவக்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவக்காவை இந்த குழந்தை அப்படியே கியூட்டா சாப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏமா செல்லம், என்னம்மா பண்ற நீ? பச்சை பாவக்காவை ஸ்வீட் மாதிரி சாப்பிடுறியேமா, எனக்கே கசக்குதுடி பாக்கும்போது, உனக்கு கசக்கல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் எதுவும் கசக்கலமா, நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மழலை மொழியில அந்த குழந்தை பதில் சொல்லிட்டே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாங்க. எனக்கு என்னமோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி ஒரு முகபாவனை இருக்குமோ அதே மாதிரி சாப்பிடுற மாதிரி இருக்குங்க. அந்த குழந்தைக்கு பாவக்காய் அவ்வளவு பிடிச்சு போச்சு. கீர்த்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. சில குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த கசப்பு தன்மை ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு, பாப்பாவை அப்படியே சாப்பிட விடுங்க அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.